ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிகழ்ந்த 2025 ராகு கேது பெயர்ச்சிக்கான பலாபலன்கள். இந்த வருடம் பார்த்திங்கன்னா குருவின் பெயர்வு, அதற்கு முன்பாக சனியின் பெயர்வு, அதனை தொடர்ந்ததாக இந்த ராகு கேதுக்களின் பெயர்வு நடக்க இருக்குங்க. இப்போ மே மாதம் இந்த பெயர்ச்சி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 18ஆம் தேதி 2025 நடந்து முடிந்தது. அதன் மூலமாக மீன ராசியில் வீற்றிருந்த ராகு பகவான் அங்கிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணப்பட்டார். அதேபோல் கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் சிம்மத்தை நோக்கி பயணப்பட்டார். இப்பொழுது கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது என்கின்ற, ஏன்னா நேரு 7க்கு 7ஆக இருக்கக்கூடிய கிரகங்கள், இந்த சாயா கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள் என்றெல்லாம் இந்த ராகு கேதுக்களை வர்ணிப்பார்கள். ஒரு மனிதனுடைய கர்மாவை எடுத்து கூறக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த ராகு கேதுக்கள். இந்த குருவுக்கு மேலாக சனிக்கு கீழாக அதிகபட்சம் 1.5 ஆண்டு காலகட்டம் ஒரு ராசிக்குள்ளாக இருந்த 2 கிரகங்களும் அமருவார்கள். 1.5 ஆண்டு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காலகட்டம். அதனால் ஒவ்வொரு ராசியிலையும் அவங்க இருக்கும்போது 12 ராசி நேயர்களுக்கும் சில தாக்கங்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். அது நல்லதாக அமையலாம், சரியில்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஆக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ராகு பகவானும் இந்த கேது பகவானும் என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றார்கள், எங்கெல்லாம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். ஏன்னாங்க இந்த ராகு கேதுக்களில் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை என்னென்னா, ராகு நன்மையை செய்கிற அமைப்புகள் அமர்ந்தால் கேது காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்பில் இருப்பார். கேது நன்மையை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தால் ராகு காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்புகளில் இருக்கார். அப்போ என்ன அர்த்தம்னா, ராகு கேதுக்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ராசிக்கோ ஒரு நட்சத்திரத்திற்கோ முழுமையாக நன்மையை தரமாட்டார்கள். ஆக நம்ம அதிகபட்ச நன்மை எந்த ராசி நட்சத்திரங்களுக்கு இருக்குது. அப்போ நம்ம கைடன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் நன்மையாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இது கோட்சார அடிப்படையிலான ஒரு பொது பலன். இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி அமைப்புகளையும் ஒரு முறை ஜோதிடர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு அது நல்லா இருந்தது அப்படின்னா முக்கிய பலன்களில் இறங்குறது நல்லது. சரிங்களா? இந்த ராகு கேது பயிற்சி 2025 உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கிறது பாருங்கள், பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்து அன்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி 3, 9ஆம் இடங்கள்ல உங்களுக்கு அமர்கிறது. இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான பெயர்ச்சி. நிறைய உத்தியோக மாற்றங்களை ஏற்படுத்தும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் சேர்ந்ததுலேருந்து ஒரு 10 வருஷமாக அந்த கம்பெனியில் இருக்கேங்க, நான் ஒரு 15 வருஷமாக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க, நான் ஒரு 15 வருஷமாக மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கேங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய ஃபீல்டையோ அல்லது இருக்கின்ற உத்தியோகத்திலேயோ அல்லது ஒரு போஸ்ட்லேருந்து இன்னொரு போஸ்ட்டுக்கோ அல்லது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கோ சேஞ்சஸ், அந்த மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு ராகு கேது பெயர்வாக இந்த ராகு கேது பெயர்வு உங்களுக்கு அமையும். அதே போல் இந்த ராகு கேது பெயர்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். யாராவது இந்த ப்ரொமோஷனுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை அது தாமதம் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம். அதே போல் அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிரான்ஸ்ஃபர் மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வித் ப்ரமோஷனோட டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இது ஒரு நல்ல யோகம் இல்லையா? ஒரே கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு. தசாபுக்தி வலுத்துருச்சுன்னா போதுங்க. ஏன்னா நம்ம இப்போ சொல்கிறதெல்லாம் பொது பலன். தசாபுக்தி மட்டும் வலுத்துருச்சுன்னா இன்னுமே சூப்பர், உண்மையிலேயே முன்னேற்றம் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த கடல் கடந்து வெளிமாநிலம், வெளிநாடு அந்த மாதிரியான அமைப்புகளில் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா இந்த காலகட்டம் 3, 9ஆம் இட தொடர்பில் ராகு கேதுக்கள் வலுவாக அமர்கிறார்கள். இந்த காலகட்டம் வெளிநாடு முயற்சிகளை யாரேனும் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை வெளிநாடு போய் அங்கே பிஆருக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்று தந்தே தீருங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆக அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், எந்த மாற்றம் வந்தாலும் அது உத்தியோக ரீதியாக, குடும்ப ரீதியாக எந்த மாற்றம் வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள், நன்மை உறுதி, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததான் நீண்ட நாளாக ஏதேனும் ஒரு சொத்து இருக்கும், அதை விற்றுட்டிங்கன்னா நீங்கள் வீடு கட்டிடலாம், அதை விற்றுட்டிங்கன்னா நீங்கள் கடன் அடைச்சிடலாம், அதை விற்றுட்டிங்கன்னா நீங்கள் ஊரில் போய் செட்டில் ஆகிடலாம், அதை விற்றுட்டிங்கன்னா நீங்கள் தொழில் பண்ண ஆரம்பிச்சிடலாம் முதலீடு போட்டு. ஆனால் விற்க முடியலைங்க அப்படின்னு நீங்கள் ஒரு சிலர் திணறிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான அமைப்புகளில் விற்க முடியாத சொத்து பத்துக்களை கூட விற்பதற்கான காலகட்டம் இது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம்.
அதேபோல் புதிய புதிய மனிதர்கள், தெரியாத மனிதர்களினுடைய கான்டெக்ட்ஸ் மற்றும் உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சம்மந்தமே இல்லாமல் ட்ரெயினில் பேசி பழகியிருப்பார், ஒரு 1.5 மணி நேரம் ஜேர்னி. திடீர்னு பார்த்தா அவரால் ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அவரால் ஒரு நட்பு உறவு கிடைக்கும், அவரால் ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த மாதிரி புதிய நட்பு வட்டாரங்களால் சில நன்மைகளும் அனுகூல பலன்களும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலம் இந்த காலம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தொட்டது நல்லா துலங்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு. அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, உறவுகளுக்கிடையே இருந்து வந்த கசப்புக்கள் விலகும், பங்காளி சண்டைகள் குறையும், சொத்து பிரச்சனைகள் குறையும், கவலைப்பட வேண்டாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் மேம்படுவது மாதிரியான காலகட்டம். உடல்நிலையில் இருந்து வந்த ஹில்னஸ், சிக்னஸ் குறையும், ஆரோக்கியம் மேம்படும். சரிங்களா? அதே போல் தான் படிப்புலையும் கடந்த ஒரு 1-2 வருடமாகவே அப்படியே ஒரு மந்த தன்மை இருந்திருக்கும். 4 கேது இருந்ததுனால தற்பொழுது அந்த 4ஆம் பாவகத்திலிருந்து கேது விலகி இருக்கிறார். இது பிள்ளைகளுக்கு படிப்பில் இருந்து வந்த அந்த இறுக்கத்தன்மை, மந்தத்தன்மை இவற்றை கட்டுப்படுத்தும் அல்லது குறைக்கும். அந்த விதத்தில் கல்வியில் மேம்பாடு பெறுகின்ற காலகட்டம். சரிங்களா? அதே போல் உயர்கல்வி, இப்போ பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சிருப்பாங்க, காலேஜ் சேர வேண்டியது இருக்கும், ஒரு சிலர் யூஜி முடிச்சிருப்பாங்க, பிஜி போகிற மாதிரி இருக்கும், சொந்த ஊருட்டு தூக்கி அட்ரா வெளில அப்படிங்கிற மாதிரி அதர் ஸ்டேட்டு இல்லை வெளியூர் அந்த மாதிரியான அமைப்புகளில் லாங் டிஸ்டன்ஸில் போயிட்டு படிக்கிற மாதிரியான அமைப்பு, வெளியில் தங்கி படிக்கிற மாதிரியான அமைப்புகள் ஏற்படும். ஆனால் உயர்கல்வியை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் என்ன ஒன்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது, 9ஆம் இடத்துல இருக்கிறது ராகுங்க. அவர் என்ன பண்ணுவார், படிப்பில் அப்பப்போ கவனத்தை குறைச்சி விளையாட்டுத்தனத்தில் கொஞ்சம் ஆழ்த்துவார். அந்த தப்பை பண்ணிடக்கூடாது. படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அடிச்சு தூக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்களில் சின்ன சின்ன ட்ரபிள் பண்ணும். ஆனாலும் சொத்தை பிரித்து கொடுத்துட்டு போயிடும், கவலைப்பட வேண்டாம். பிரச்சனை வந்தால்தான், அதாவது கலகம் பிறந்தால்தான் ரிசல்ட் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். ஒரு சில பிரச்சனைகள் அதன் மூலம் சொத்துக்கள் பிரிவினையாகி உங்களுடைய கைக்கு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு வேலை போகும், மீண்டும் வேலை கிடச்சிடும், அதில் மாற்று கருத்து கிடையாது வெளியிடங்களில். ஆனால் ஒரு சிலருக்கு இந்த வேலை போகிறது, இல்லை வேலை மாறுன்னு சொல்லி நீங்கள் வேலையை விட்டுட்டு வர்றது, இந்த மாதிரியான அமைப்புகளில் உத்தியோகத்தில் நிறைய சேஞ்சஸ் நடைபெறுகிற காலகட்டம். அதே போல் அன்பு நண்பர்களே, தகப்பனாரோடு கொஞ்சம் அப்பப்போ கருத்து முரண்பாடுகளில் முட்டிக்கிடலாம், அல்லது தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம். ஒட்டுமொத்தமாகவே தகப்பனார் அமைப்புகள் சார்ந்து கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத அன்பர்கள் பார்த்துக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகிறது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அளவு மிஞ்சிய செலவுகளுக்கு போகக்கூடிய காலகட்டம். அப்போ கூடுமானம் வரையிலும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு பொருளாதார முதலீடுகளை அதிகமாக உள்வைக்காதீர்கள், அதிகமான செலவுகளை உள்வைக்காதீங்க. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு முக்கிய விஷயம் என்னென்னா, ஒரு சிலருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் உத்தியோகம் தொழில் நிமித்தமாக எதையும் ட்ரை பண்ணுறீங்கன்னா அது சார்ந்து கிடைக்கும். நீங்கள் எதை முயற்சிக்கிறீர்களோ அது சார்ந்து சில வாய்ப்புகள் கைக்கு எட்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, தடைபட்டிருந்த சுபகாரியங்கள்லாம் சின்ன சின்ன கூடுதல் முயற்சிக்கு பிறகு, திருமணம், குழந்தை வகை எதுவாக இருந்தாலும் சிறு சிறு முயற்சிக்கு பிறகு நல்ல முறையில் அமையக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? பொருளாதார ரீதியாக அப்பப்போ சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதனை எல்லாம் சமாளிக்கிறதுக்கான பலம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாதுங்க. சரிங்களா? ஓவராலாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருவாதிரைக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகிறது. திருமண முயற்சிகள்லாம் கொஞ்சம் கூடுதலாக எஃபர்ட் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும், ஆனால் அமைந்து விடும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஆக அனைத்து அமைப்புகளிலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்று தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இது. நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.